வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். 2023 ஆண்டுக்கு விடை கொடுத்து 2024 ஆண்டை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16வது நிதி ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. PSLV C-58 ராக்கெட் எக்ஸ்போசட் செயற்கைக்கோளுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபராக திரு ஃபெலிக்ஸ் ஷேஷிகெடி 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய நம்பிக்கைகளுடன் புத்தாண்டு பிறந்துள்ளது. 2024 ஆண்டை நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் முதலாவதாக வரவேற்றன. நியூசிலாந்து தலைநகர் ஆக்லாந்தில் ஸ்கை டவர் என்ற பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் புதிய ஆண்டை வரவேற்றனர். ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற சிட்னி நகரில் வண்ணமயமான வான வேடிக்கைகளுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். இந்தியாவிலும் 2023 ஆண்டுக்கு விடை கொடுத்து 2024 ஆண்டை மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் வரவேற்றனர். தலைநகர் தில்லியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. தில்லி காவல்துறையினர் நகரம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சந்தைகள், வணிக வளாகங்கள், உணவு விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் உற்சாகமாக புத்தாண்டை கொண்டாடினர். தமிழகத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்று வருகின்றன. தலைநகர் சென்னையில் கடற்கரை காமராஜர் சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவில் குழுமி புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். புத்தாண்டை முன்னிட்டு சென்னை சாந்தோம் தேவாலயம், ராயப்பேட்டை வெஸ்லி தேவாலயம், மயிலாப்பூர் கத்தீட்ரல் தேவாலயம் உள்ளிட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற புத்தாண்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் உலக அமைதி, மக்களிடம் ஒற்றுமை, அன்பு செழிக்க சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரார்த்தனை முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு கோவில்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் 2024 ஆண்டு அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களிப்போம் என்றும் வளமான சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்கும் உறுதிமொழியுடன் புத்தாண்டை வரவேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் முழுமையான முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் வகையில் உறுதியான அர்ப்பணிப்புடன் புத்தாண்டை வரவேற்போம் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் கடந்த ஆண்டில் பல்வேறு சவால்களை சந்தித்து நாடு வெற்றிப் பாதையில் பயணித்தது என்றும் அதே நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் உறுதிப்பாட்டுடனும் 2024 ஆண்டில் பயணிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற அனைவரும் இணைந்து செயல்பட புத்தாண்டில் உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டில் மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகவும் அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் ஏற்படவும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அழகிரி, பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். PSLV C-58 ராக்கெட் எக்ஸ்போசட் செயற்கைக்கோளுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து இன்று காலை மணி 9:10க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் இந்த எக்ஸ்போசட் எக்ஸ்ரே மற்றும் காஸ்மிக் கதிர்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த செயற்கைக்கோளுடன் 10 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் PSLV C-58 ராக்கெட் விண்ணிற்கு சுமந்து செல்ல உள்ளது. PSLV C-58 விண்வெளி திட்டம் இஸ்ரோவின் தொழில்நுட்ப வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை.
ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. 16வது நிதி ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதன் தலைவராக நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா 16வது நிதி ஆணையத்தின் தலைவராகவும் மூத்த IAS அதிகாரி திரு ரித்விக் பாண்டே செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாநில அரசுகளின் வரி வருவாய் பகிர்வுக்கான பரிந்துரைகளையும் பஞ்சாயத்துகள், நகராட்சி அமைப்புகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பகிர்வு குறித்தும் இந்த ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும். பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை வழங்குவது குறித்தும் இந்த ஆணையம் ஆய்வு செய்து பரிந்துரைக்கும். 16வது நிதி ஆணையத்தின் விரிவான அறிக்கையை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசு கோரியுள்ளது. இதன் பரிந்துரைகள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் பூச்சி மருந்து மற்றும் உரம் தெளிப்பது குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டதாக வேளாண் விரிவாக்க அலுவலர் திரு மாசானம் தெரிவித்துள்ளார். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் இல்லாமல் எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியாத சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இந்த ட்ரோன் டெக்னாலஜி. இந்த ட்ரோன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய விவசாயிகள், அதாவது மானாவாரியாக பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முக்கியமாக இந்த சூழ்நிலையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தால் ஏராளமான பெண் குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது என்று பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என் பேர் கோகிலா. நான் மேலானூரில் வசிக்கிறேன். நாங்கள் எங்கள் பசங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களுக்கு செல்வ மகள் திட்டத்தில் நாங்கள் சேமிப்பு கட்டினுக்கிறோம். மாதம் மாதம் எங்கள் கையில் கிடச்சது நாங்கள் கட்டுறோம். அது எங்கள் பசங்க மேரேஜுக்கோ படிப்புங்களுக்கோ உபயோகப்படுத்தலான்னு இருக்கிறோம். நாங்கள் இது கொடுத்ததுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக்க நன்றி. காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபராக திரு ஃபெலிக்ஸ் ஷேஷிகேடி 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தேர்தலில் அவர் 73%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோ தலைநகர் கினிஷாஷாவில் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் திரு ஃபெலிக்ஸ் ஷிஷிகேடி 1,30,00,000 வாக்குகளை பெற்றதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் திரு டெனிஸ் காடிமா இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக 18% வாக்குகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர். செங்கடல் பகுதியில் அமெரிக்க கடற்படையின் ஹெலிகாப்டர் கண்காணிப்புக்கு மத்தியிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வணிக கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தினர். ஈரான் ஆதரவுடன் செயல்படும் இந்த கிளர்ச்சியாளர்கள் 4 படகுகளில் சென்று கப்பல் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். பதிலுக்கு கப்பலில் இருந்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் கிளர்ச்சியாளர்கள் தப்பி சென்றதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்து அமெரிக்க கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று கப்பலை நோக்கி ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்தது தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீதான தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் நாட்டில் நடைபெறவிருந்த உள்ளாட்சித் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே நவம்பர் மாதம் நடைபெறவிருந்த இந்த தேர்தல்கள் போர் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு தற்போது அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2023ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2024ஆம் ஆண்டை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். புத்தாண்டை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16வது நிதி ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. PSLV C-58 ராக்கெட் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை விண்ணில் செலுத்தப்படுகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபராக திரு ஃபெலிக்ஸ் ஷிஷிகேடி 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.